2 பேரும் இன்னைக்கு அவங்க அப்பா இல்லாதத ரொம்ப, ரொம்ப, ரொம்ப மிஸ் பண்றாங்க. இங்க கேப்டன் இல்லன்னு நான் நினைக்கவே இல்ல. இங்க தான் இருக்காரு கேப்டன். இந்த ஆடியோ ஷோல இன்னைக்கு ஆடியோ லான்ச்லயும் இங்க தான் கேப்டன் இருக்கார். நம்மோட தான் இருக்கார். அதுல எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த இடத்தில் கேப்டன் இருந்து அவருடைய நல்லாசியுடன், அவருடைய வாழ்த்துக்களுடன் தான் இந்த ஆடியோ லான்ச் நடந்துகிட்டு இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. அதே மாரி சண்முக பாண்டியன பார்த்தீங்கன்னா, ஒரு டென்ஷன் இருக்கும் ஏதாவது வாழ்க்கையில. ஆனா அவன அறியாம ஃபோன்ல ரொம்ப சிரிச்சு பேசிட்டு இருந்தாலே நான் கேட்பேன். "யார் அன்பு கூட பேசிட்டு இருக்கியா?" அப்படிம்பேன். ஏன்னா அந்த அளவு டைரக்டருக்கும் அவருக்கும் அப்படி ஒரு பாண்டிங். அவரோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வந்து சண்முகா. சண்முகா வந்து மனசு விட்டு பேசுறது யாருன்னா அன்பு. ஸோ அந்த அளவு வந்து அவங்க 2 பேருடைய புரிதல் இருக்கு. இப்போ அடுத்த படம் டைரக்டர். எங்க அம்மா உங்களுடைய பெரிய ஃபேன் சார். ஊதா கலர் ரிப்பன் அப்படின்னு போட்டாலே போதும். எங்க அம்மா 85 வயசு. இன்னைக்கும் எந்திரிச்சு உட்கார்ந்து பார்ப்பாங்க. நான் இத சார் வந்து கதை சொல்ல வரும்போது, வீட்டுக்கு வரும்போதே நான் சொல்லியிருக்கேன். அதே மாரி தான் சசிகுமார் சாரு. அவரும் வீட்டுக்கு கதை சொல்ல வரும்போது, அவருடைய அந்த டவுன் டு எர்த் அங்க பார்த்தேன் வீட்ல. சசிகுமார் சார், நீங்க சொல்லியிருக்கீங்க, குற்ற பரம்பரை நிச்சயமாக வரும் அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன். ஹாட்ஸ்டார் மூலியமா வருதோ இல்லையோ, அது வெப் சீரிஸா வருதோ இல்லையோ, அதை ஒரு திரைப்படமாக நாம் அனைவரும் சேர்ந்து நிச்சயம் எடுப்போம் என்றத இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு நான் உறுதியளிக்கிறேன். உங்களுடைய படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுக்கு உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்றேன். அதே மாதிரிதான் நம்மளுடைய ரமணா டைரக்டர். அவருடைய திருமணத்துக்கு போயிட்டு வந்துதான் கட்சியே ஆரம்பிச்சு. அதனால எல்லாருமே கேப்டனோட பாண்டிங் தான். இதுல யாருமே கேப்டன் உடைய அந்த நட்பு இல்லாம யாருமே கிடையாது என்பது உங்க எல்லாருக்குமே தெரியும். விஜய் பிரபாகர் தம்பி வந்து ஸ்டோரி சொல்லும்போது அவரும் உட்கார்ந்து கேட்பார். சோ நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேங்க. படைத்தலைவன் ஒரு அனிமலுக்கும் ஒரு மனிதருக்கும் இருக்கின்ற அந்த அன்பின் பாலம். ஒவ்வொரு வீட்லயும் நம்ம டாக் வளர்க்குறோம். பெட் அனிமல்ஸ் இருக்கு. வீட்ல எப்பவுமே கேப்டனும் சரி, நானும் சரி, பிரபாஸ், அம்மு எல்லாமே ஒரு பெட் லவர்ஸ். நம்ம வீட்ல எவ்ளோ டாக்ஸ் இருக்குன்றது உலகத்துக்கு தெரியும். அவங்க அன்பா வளர்க்குற கிளி எத்தன இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். மீன் இருக்கு. அதே மாரி சண்முக பாண்டியனுக்கு ஒரு லக்கு. மதுரை ஃபர்ஸ்ட் சகாப்தம் பண்ணாரு. அவங்க மாமா புரொடியூசரா இருந்து வல்லர் அவரு சுதீஷ் எடுத்தது. அடுத்தது மதுரை வீரன். அதுல பார்த்தா ஒரு ஜல்லிக்கட்டு காள. இதுல எப்படி வந்து தம்பி எப்படி யானையோடயே பழகுறாரோ, அது மாரி அந்த ஜல்லிக்கட்டு காளையோடயே அவ்ளோ ஒரு பாண்டிங்கா தம்பி பழகியிருக்காரு. அப்போ அம்மா நம்மளும் ஒரு ஜல்லிக்கட்டு காளைய வாங்கணும், வளர்க்கணும். அவங்க கேட்டா நான் நோவே சொல்ல மாட்டேன். கேப்டன் கேட்டாலும் நான் நோ சொல்ல மாட்டேன். பசங்க கேட்டாலும் நான் நோ சொல்ல மாட்டேன். ஏன்னா, யாரெல்லாம் ஒருவர் பெட் லவர்ஸா இருக்காங்களோ, அவங்க அத்தனை பேரும் நல்லவர்களாக தான் இருப்பாங்க. ஒரு வாயில்லாத ஜீவன் மேல அன்பு வைக்கக்கூடியவர்கள் அப்படின்னா, அவங்க உண்மையிலேயே நல்லவர்களாக இருந்தா தான் அது முடியும். இதான் உண்மை. இதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. அதனால கேப்டன் கள்ளழகர்ல நடிச்சப்போ, அந்த யானையோட அவ்ளோ அவருக்கு பாண்டிங் ஆயிடுச்சு. என்ட்ட ஃபோன்ல கேட்டார். "நான் கூட்டு வந்துரவா வீட்டுக்கு?" அப்படின்னாரு. தாராளமா உங்களுக்கு புடிச்சா கூப்பிட்டு வாங்க. பட் நம்ம வீடு சின்ன வீடு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு கிரவுண்ட் வீடு. அதுல எப்படிங்க நீ யானைய நம்ம வச்சிருக்கிறதுன்னு. ஆனா, அதேதான் சண்முக பாண்டியன். படைத்தலைவன்ல நடிச்சுட்டு 5 யானை. அதுல வந்து மணியன் அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. இன்னொரு யானை பேரு பிரேமாவா? ஏதோ சொல்லி புஜ்ஜியா? அது சொல்லுவாரு. அது எல்லாமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சுமா. நீங்க எஸ் சொன்னா நான் கூப்பிட்டு வந்துடுறேன். ஏதாவது ஒரு யானையன்னு. நான் இதுவரைக்கும் சொல்லல. இப்ப சொல்றேன். சண்முக பாண்டியனுக்கும், என் கேப்டனுக்கும் சொல்றேன். உறுதியாக ஒரு யானை நம்ம வாங்குவோம். அது நீங்க எப்படி நீங்க டாக்ஸ வளர்க்குறீங்களோ, அது மாரி நீங்க வளர்க்கணும். ஏன்னா, அது அவருடைய விருப்பம், சண்முகாவுடைய விருப்பம். இன்னைக்கு அத வந்து நான் ஒரு விநாயகருடைய அடையாளமா தான் பார்க்கிறேன். முருகர் எப்பயுமே அண்ணன் கணேசாவ கும்பிட்டுட்டு தான் எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குவார். அதே மாரி தான் இவங்களும். சண்முகாவும், விஜய் பிரபாகர் கிட்ட சொல்லி அந்த அன்போட அவர்ட்ட பிளெஸிங் வாங்கிட்டு தான் கிளம்புவார். அந்த மாரி ஒரு அன்பு அவங்களுக்குள்ள சின்ன வயசுல இருந்தே இருக்கு. அதனால
நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறும். அன்பு வந்து சொல்ற எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இந்த மூவி ரிலீஸ் ஆக எனக்கு தெரியும். பொங்கல் வெளியீடுன்னு போட்டாங்க. நான் அப்ப கூட சொன்னேன், "விரைவில் போடுங்கன்னு." "இல்ல கண்டிப்பா வந்துடலாம் மேடம்னாரு." சரி உங்க நம்பிக்கை. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது என்பது எல்லாருக்கும் தெரியும். ஒரு திரைப்படம் எடுத்து முடித்து அதை ரிலீஸ் பண்ணுவதற்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. கேப்டன் எத்தன பேருக்கு எவ்ளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு, எவ்ளோ திரைப்படங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு.